முக்கிய செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டத்தில் 424 கோடியே 98 லட்சம் ரூபாய் செலவில் 231 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து 133 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 116 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். வேங்கை வயல் விவகாரம் தனி மனித பிரச்சனையே காரணம் என்று நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் வாதம் நடத்தப்பட்டது. அரசியல் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சீமான் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது என்று திருமாவளவன் பேட்டி அளித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள ஆய்வு செய்வதற்காக மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார். இந்த சுற்றுப்பயணத்தில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி மற்றும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார். இந்த நிலையில் மாஞ்சோலை மக்களை சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் நாட்டின் 76வது குடியரசு தின விழா கொடியேற்றத்துடன் கடந்த 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதில் சுற்றுச்சூழலை காப்போம் என்றும் எங்கும் பிளாஸ்டிக் எதிலும் பிளாஸ்டிக் என்ற பாட்டி வேடமிட்டு பள்ளி மாணவி விழிப்புணர்வு ஊட்டினார். அதிகாரம் பெற்ற இளைஞர்கள் வளர்ந்த இந்தியா என்ற கருப்பொருளை கொண்டு பாரத சாரணர் இயக்கத்தின் தேசிய பெருந்திரளணி மற்றும் வைர விழா மணப்பாறையில் நேற்று மாலை தொடங்கியது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நேற்று மாலை நடைபெற்ற தொடக்க விழாவில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். ஊராட்சி மன்றம் கட்டிடம் இல்லாததால் தேசிய கொடி ஏற்றாமலே கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் கருப்பு மாஸ்க் அணிந்து வந்து கிராம சபை கூட்டத்தை கிராம மக்கள் புறக்கணிப்பு செய்தனர். பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளர் சீமான் என்று தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்காலில் டெய்லர் கடையில் பணியாற்றி கொண்டிருந்த பெண் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சேலத்தில் நடந்த பாமக கட்சி கூட்டத்தில் வெறி வரணும் முன்மூஞ்ச பார்த்தா வெறி வர மாதிரி தெரியலையே என கட்சி தொண்டரை அன்புமணி கலாய்த்து கடிந்து கொண்டார். சென்னையில் புரசைவாக்கம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் உட்பட 5 இடங்களில் நேற்று காலை முதல் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள திருமுல்லை வாயல் என்ற பகுதியில் 15 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ரூபாய் 4 கோடியில் முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமிக்கு நினைவகத்தை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு தயாரிக்கும் பணியை தனியாருக்கு வழங்கக்கூடாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். 2024-25ஆம் ஆண்டிற்கான பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான பெண்கள் கபடி போட்டி பஞ்சாபில் நடைபெற்றது. இந்த போட்டிக்காக தமிழகத்தில் சென்ற வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வீராங்கனை ஒருவர் மீது பவுல் அட்டாக் செய்ததாக கூறப்பட்ட நிலையில் வீராங்கனைகள் நடுவரிடம் முறையிட்டுள்ளனர். இந்த நிலையில் உதயநிதி காலிங் கேட்டதுமே மாறிப்போன பஞ்சாப் டிஎஸ்பி முகம் பாதுகாப்பாக கபடி வீராங்கனைகள் சென்னை வந்தனர். வாணியம்பாடியில் இளம்பெண்ணிடம் நெருங்கி பழகிவிட்டு திருமணத்துக்கு மறுப்பு தெரிவித்த வங்கி ஊழியர் கைது செய்யப்பட்டார். மாநிலங்களை கட்டுக்குள் வைக்க துடிக்கும் ஒன்றிய பாஜக அரசு என்று கழக மாணவரணி செயலாளர் சிவிஎம்பி எழிலரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். பயங்கரவாதி தஹாவூர் ராணாவை நாடு கடத்தி கொண்டு வர என்ஐஏ குழுவினர் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டுள்ளனர். 160 அடியில் மருதமலையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை வருவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கொல்லிமலையில் இரவு வான்பூங்கா அமைப்பதற்காக முதற்கட்டமாக தமிழக அரசு ரூபாய் 44 லட்சம் நிதி ஒதுக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அதை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்வதற்காக போதிய பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் ஆற்காட்டிலிருந்து கலவை வரை செல்லும் பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்து படிக்கட்டில் தொங்கி செல்லும் அவலமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்திற்கு பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிக்க விஜய் உத்தரவிட்டுள்ளார். விளிம்புநிலை மக்களின் முன்னேற்றத்துக்காக முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட சமூக நீதி இயக்கம் திமுக என்று முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இனி கூட்டணி ஆட்சி மட்டுமே அமையும், அதற்கான சூழல் வந்துவிட்டது என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் உயிரினங்களை பலியிடுவதற்கு தடை விதிக்க கோரிய மனுவுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் ஆகியோர் பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தை அமாவாசையை முன்னிட்டு திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி இன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். கோவையில் கைதி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் சிறை காவலர்கள் 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தை அமாவாசையை முன்னிட்டு மூதாதையர்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்வதற்காக காவிரி கரையில் மக்கள் குவிந்தனர். 4 ஆண்டுகளாகியும் கொரோனா நிவாரணம் கிடைக்கவில்லை என்று உதிரிப்பூக்களின் கண்ணீரை உதாசீனப்படுத்தலாமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது.
தை அமாவாசையொட்டி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றுப்படித்துறையில் புதன்கிழமை ஏராளமானோர் தங்களது முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக கூடுதல் நேர பரப்புரை செய்ததாக சீமான் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு தொடரப்பட்டுள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் மக்களவை மாநிலங்களவை கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள முரசொலிமாறன் வளாக அரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் திமுக எம்பிக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவின் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து 100வது ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. மது போதையில் கல்லூரி மாணவர்களை மிரட்டிய போலீஸ்காரரால் நிலையில் பரபரப்பு நிலவியது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட நடுக்கடல் பகுதியில் கச்சத்தீவு உள்ளது. இந்த கச்சத்தீவில் அந்தோணியார் ஆலய திருவிழா மார்ச் 14, 15ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் புதன்கிழமை நடைபெறும் பெண்கள் மாநாட்டில் ஆளுநர் RN ரவி பங்கேற்க உள்ளார். UGC மூலம் மாநில பல்கலைக்கழகங்களை கைப்பற்ற மத்திய அரசு முயற்சி செய்கிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். பஞ்சாபில் தாக்குதலுக்கு உள்ளான கபடி வீராங்கனைகள் சென்னை திரும்பினர். உதயநிதி தலையீட்டால் நிலைமை சீரானதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் புதிய சிற்றுந்து திட்டத்துக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி சென்னையில் விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் சிற்றுந்து பேருந்துகளை இயக்கலாம். மேலும் சிற்றுந்து கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்திய பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரில் சிறப்பான பந்து வீச்சை பதிவு செய்து வருகிறார். வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகள் வீழ்த்தியும் ராஜ்கோட்டில் நேற்று நடந்த 3வது T20 போட்டியில் இந்திய அணியை 26 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வென்றது. ஆதில் ரஷீத் பந்துவீச்சு ஆட்டத்தையே மாற்றியது என்று தோல்வி குறித்து சூரியகுமார் யாதவ் பேசியுள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் இன்று புதன்கிழமை பவுனுக்கு ரூபாய் 680 உயர்ந்தது. ஒரு பவுன் 60,760 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் வானிலை ஆர்வலர்கள் புகழுக்காக வானிலை கணிப்புகளை வெளியிடக்கூடாது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.